பிரதீப் வந்து ஓல்டு மூவிஸ் மாதிரி இது கம்பேர் பண்றப்போ இது அவ்வளவா நல்லா டிராகனும் லவ் டுடேவும் அதோட கம்பேர் பண்றது கம்மியா தான் இருந்துச்சு. பட் பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆணவ கொலை இதெல்லாம் பேசிக்கிறாங்க, நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அது இல்ல. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. காமெடியா இருந்தது, சென்டிமெண்டாவும் இருந்தது, சூப்பரா இருக்கு. பாப்பாங்க பாக்குற மாதிரி நல்லா காமெடியா ஃபன்னியா இருக்கு. எல்லாமே எமோஷனல், எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுங்க. அதாவது இப்ப சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலை அத கருத்தை வச்சுதான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸ்டோரியை ஒழுங்கா இல்ல, மியூசிக்காக தான் பார்க்கணும் இந்த படத்தை. பிரதீப் ரங்கநாதன் சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி ஃபுல் காமெடி, என்டர்டைன்மெண்ட் சினிமா. ஓகேக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவரோட கிரிஞ்ச் அந்த காமெடி எல்லாம் எனக்கு பிடிக்கல படம். என்னால ஏத்துக்க முடியல, பாதி பேரால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஸ்டோரி ரொம்ப புதுசா இருந்தது, நார்மலா எப்பயும் போல இல்லாம அந்த கணிக்க முடியாத இருந்தது. எப்படி இருந்தது? என்ன மாதிரியான கான்செப்ட் இந்த படம்? அந்த மாதிரி பசங்க லவ்ல செத்தவங்க எப்படி வந்து அவங்களாவது சேர்த்து வைக்கிறாங்கிறது கான்செப்ட். ரியல் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு, படத்துலயே அதான் பண்ணுவாங்க, பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பிரதீப் அவரோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு, அதுதான் வேற லெவல்ல. இதுல ஏதோ டிஃபரெண்டா தான் பண்ணிருக்காரா? ஆஸ் யூஷுவல் முன்னாடி வந்த படம் மாதிரி இல்ல, இல்ல? ஆட்டிட்யூட்லாம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்தது? சாங்ஸ்லாம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏன்னா அவருக்கு பிடிக்காம இருக்கு, அவரோட கதை தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், பாருங்க எல்லாரும் பாருங்க. எதனால பார்க்கணும் எல்லாரும்? ஃபன் இருக்கு, அழுக இருக்கு. தியாகம் இருக்கு. என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? ஒரு கார் சீன் ஒன்று இருக்கு, அது மாத்திரம். அவங்க ரெண்டு பேரும் அழுகிற சீன், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. தென் இன்டர்வல் ஓகே, சூப்பர். டைரக்ஷன் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் ஓகே தான், அந்த அளவுக்கு இல்லை. பிரதீப் வந்து ஓல்டு மூவிஸ் மாதிரி இது கம்பேர் பண்றப்போ இது அவ்வளவா நல்லா தேங்க்யூ. இது சாயபங்கரோட மியூசிக் எப்படி இருக்கு? ஓகே தான், குட். ஆனால் ஒரு பாட்டை வச்சு தான் படமே ஓடுது, நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, பயங்கர நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? மியூசிக் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல என்ன இந்த பண்ணிருக்காரு? படம் கொஞ்சம் டவுனா தான் இருந்துச்சு. இந்த டிராகனும் லவ் டுடேவும் அதோட கம்பேர் பண்றது கம்மியா தான் இருந்தது. இருந்துச்சு. பட் பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனா அந்த மாதிரி இருந்துச்சு, மற்றபடி இல்லை. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எந்த மாதிரி இருந்துச்சு? கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கு மேம். ஆணவ கொலை இதெல்லாம் பேசிக்கிறாங்க, நல்லா இருக்கு படம். எப்படி நடிச்சிருப்பாரு? சூப்பர் மேம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சரியா இல்ல. தெரியலையா? செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரா போகுது, ரொம்ப லாங்கா இருக்கிறாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அது இல்ல. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இதுதான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு ஆக்டிங்? எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. பிரதீப் ரங்கநாதன் எப்படி? as usual அதே தான், காமெடி ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாலாம் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகுது. பழைய முன்ன பண்ண அதே மாதிரி தான், அதே தான், வேற எதுவும் சேஞ்சஸ் கான்செப்ட் புதுசா இருக்கு. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்ப சொன்னா புரியாது, லீக் பண்ற மாதிரி ஆயிடும். நல்லா இருந்துச்சுமா. காமெடியா இருந்தது, சென்டிமெண்டாவும் இருந்தது, ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? எல்லாம் ஃப்ராங்க் பண்றாங்கம்மா, படமே ஒரு ஃப்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட்லாம்? நல்லா இருக்குமா, ஓரளவு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு? பாட்டு ஒரு 3 பாட்டு நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. மத்த படங்கள் பண்ண மாதிரி இருந்ததா இல்ல ஏதாவது டிஃபரெண்ட்? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு. ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? அமிதாப் பச்சன் நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? சாங்ஸ் நல்லா இருந்தது.
உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆக்டிங் யாரோட ஆக்டிங்? பிரதீப் ரங்கநாதன். நல்லா பண்ணிருக்காங்களா? ஆ ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? சுமாரா தான் பண்ணிருக்காங்க. ஹீரோயினே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காமெடியா இருக்கு. பாப்பாங்க பாக்குற மாதிரி நல்லா காமெடியா ஃபன்னியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே எமோஷனல், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் எப்படி பண்ணிருக்காரு? அவர் செம்மையா பண்ணிருக்காரு. அவர் படம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். எல்லாமே ஹீரோயின் அவங்க நல்லா தான் பண்ணிருக்காரு. ஓகே, செகண்ட் ஹாஃப் கருத்தூசி போட்டாங்க நல்லா. படம் நல்லா இருந்துச்சுங்க. அதாவது இப்ப சமூகத்துல நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலை அதை கருத்தை வச்சுதான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அது ஓகே, இப்ப உள்ள தலைமுறையினருக்கு வந்து இது தேவையான ஒரு படம் தான். பட் வந்து நம்முடைய சமூகம் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்குது. அது மாறுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதுக்கு எத்தனை தலைமுறை தேவைப்படுன்றது எனக்கு தெரியல. பட் வந்து படம் நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடையாளத்தை வந்து இதுல பதிச்சிருக்காரு. டிராகன், லவ் டுடே 2 படமும் எக்ஸ்டெண்டான ஒரு படம். பட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு படம் வந்து. ஆனா என்னன்னா, இப்ப உள்ள தலைமுறையினருக்கு ஓகே, அப்ப உள்ள ஜெனரேஷன்ஸ் எல்லாம் மாறுமாட்ட தெரியல. ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து லவரோட சேர்த்து வைக்கிறதெல்லாம் அந்த 7 நாட்கள் நம்ம பார்த்திருப்போம். பாக்கியராஜோட நீங்க படம் பார்த்திருப்பீங்க. சேம் அதேதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அம்பிகா வந்து வேற ஒருத்தரை வந்து லவ் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாரு. பட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிற பட்சத்துல அவங்க சேர மாட்டேன்னு அவர் அப்படி படத்தை எடுத்திருப்பாரு. பட் இதுல வந்துட்டு லவ்வரை கொண்டு போயிட்டு ஒய்ஃபை கொண்டு போயிட்டு லவ்வரா அவரு சேர்த்து வைக்கிறாரு அப்படின்றது தெரியல. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்றது நமக்கு தெரியல. பட் ஓவராலா பார்க்கும்போது படம் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆணவ படுகொலை அதுதான் பேசிக்கா அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கீழ் ஜாதி ஒரு பையனை வந்து விரும்பிட்டு நீங்க உங்க குடும்பத்துல சேர்த்து வைப்பீங்களா? திருமணன்ற முறையில வந்து ஒரு ஃபேக் திருமணத்தை பண்ணிட்டு நீங்க கொண்டு போய் சேர்த்து வைப்பீங்களான்றது பிரதீப் ரங்கநாதன் நான் ஒரு பத்திரிகையாளரா கேட்கறேங்க. அவர் கண்டிப்பா அது பதில் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லையா? ஒரு கேஷ் ரிலேட்டடான படம். பிரேக்கப் ஆனவங்களாம் வந்து பார்க்க முடியாது. ஒஸ்ட் படம் தான். ஒஸ்ட் தான். பார்க்க முடியாது. ஸ்டோரியை ஒழுங்கா இல்லை. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. மியூசிக்லாம் பக்கா. அதை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரச்சனை. அது சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்காக தான் பார்க்கணும் இந்த படத்தை. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? பிடிச்சிருக்கு என்னன்னு சொன்னா, ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பாத்துக்கணும். உணர்ச்சிகள் வந்து உணர்வுகள் வந்து அவங்கவுங்க யாரோடது என்ன இருக்கோ அதுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் நடுவுல வரக்கூடாது. அகங்காரம் என்ன காட்டுறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும், ஒரு அப்பாவா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சரத்குமாருக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சாங்ஸ்ல எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் நல்லா தான் இருக்கு, ஜாலியா இருக்கு, எமோஷனலாவும் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. லவ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி, ஃபுல் காமெடி, என்டர்டைன்மெண்ட் சினிமா. கருத்து சொல்லிருக்காங்களா? கருத்து ஒண்ணுமே இல்லைங்க, நம்புற மாதிரி இல்ல. ஸ்டோரி அவ்வளவுதான், லாஜிக்கா இல்ல. ஓகேக்கா. ஓகே தானா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? அவரோட கிரிஞ்ச், அந்த காமெடி எல்லாம் படம் நல்லாதான் இருக்கு. எனக்கு பிடிக்கல படம் பிடிக்கும்.
படம் நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்க்கலாம். ஜென்சி ஸ்டோரியா இருக்கு. நான் ஜென்சி இல்லை, நல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. நான் வந்து 90s. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஏத்துக்க முடியல. ஸ்டோரி பிடிக்கல. ஸ்டோரி பிடிக்கல, ஆனா இது ஜென்சி ஸ்டோரி. படம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வந்து இது ஏதோ சமுதாயத்துக்கு புதுசா சொல்ல வர மாதிரி இருக்கு. ஓகே தான், பாக்கலாம். ஸ்டோரி ஸ்டோரி தான், இது டிஃப்ரெண்டா. அதான் என்னன்னா, ஏற்கனவே வந்துட்டு லவ் பண்ணவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணி அதை சேர்த்து வைக்கிறதெல்லாம் அப்படி இது ஒரு ட்ரெண்டிங்கா வந்துடும்ல. டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே தான். ஓகே தான். இல்ல ஸ்டோரி அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? ஆமா, ஸ்டோரி அக்செப்ட் பண்ணுவோம். இது நடைமுறைக்குலாம் வந்துச்சுன்னா ரொம்ப இதுவா இருக்கும் அப்படி சொல்ல. ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்க முடியல. என்னால ஏத்துக்க முடியல. பாதி பேரால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? இப்போதைய ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்தது. நானும் 90s கிட்ஸ்க்கான அதே ஃபீல் அப்படியே இருந்தது. ஸ்டோரி எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? ஸ்டோரி ரொம்ப புதுசா இருந்தது. நார்மலா எப்பயும் போல இல்லாம அந்த கணிப்புமையாக இருந்தது. பிரதீப்போட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மமிதாவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சரத்குமார் சார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அவர் எப்பவுமே அந்த ஆக்ஷன்ல பார்த்துட்டு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. சாயபங்கர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அனிருத் மாதிரி சாயல் எல்லாமே இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. மியூசிக்குமே பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆக்டா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாரோட ஆக்டிங் ஹீரோவா? நல்லா பண்ணிருக்காரா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். என்னோட பேர் வந்து ஈஸ்வரி. நான் பத்திரிகையாளர். நானு ஒரு 10 இயர்ஸா நான் பத்திரிகை துறையில இருக்கிறேன். பட் அந்த காலத்துல உள்ள படம் வந்து பாக்கியராஜ் படத்தை எடுத்திருப்பாரு. அந்த ஏழு நாட்கள் அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாங்க, இவரை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பட் இவர் வந்து முயற்சி பண்ணுவாரு லவ்வரோட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. கடைசியில ஒரு டயலாக் வரும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, உன்னோட காதலி வந்து என்னோட மனைவி ஆகலாம், என்னோட மனைவி வந்து உன்னோட காதலி ஆக முடியாதுன்னு சொல்லுவாரு. ராஜேஷ் வந்து சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த காலம், அந்த கலாச்சாரம் எல்லாமே அப்படி இருந்தது. பட் இப்போ வந்து மாறி போயிடுச்சு எல்லாமே. இது வந்து அதாவது ஒரு பொண்ணு விரும்புவா, இன்னொரு பையன் வந்து ஃபேக்கா கல்யாணம் முடிப்பான். கல்யாணம் முடிச்சு அவன் வந்து லவ்வரை கொண்டு போய் சேர்த்து வைப்பான். இதெல்லாம் வந்து உண்மையில இந்த தலைமுறையினருக்கு இது சரியா வருமா, இல்ல இந்த தலைமுறையினரை வந்து இவங்க எங்க எடுத்துட்டு போறாங்க, இந்த திரையுலகம் என்ன சொல்ல விரும்புறாங்க, ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து அடிப்படையா நான் எடுத்தேன். நான் வந்து அதை என்ன சொல்ற புரட்சி ஏற்படுத்துறேன் அப்படின்ற முறையில வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜாதி உணர்வை தூண்டுற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்குது. இது வந்து உண்மையிலே எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் இப்ப மாறிட்டு வராங்க. சாதி மட்டும்தான் விஷயமா அந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு. பட் ஏன் இந்த சாதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரியான இயக்குனர், இவரு அவர் பேர் என்ன, எந்த படம் எடுத்தாருல, இந்த மாதிரியான இயக்குநர்கள் ஏன் அந்த மாதிரி சாதியை பிடிச்சி தொங்குறாங்கன்னு தெரியல. அதை தவிர்த்து காந்தார மாதிரியான மூவி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்க அந்த ஒருத்தருக்கு துப்பு கிடையாது. இந்திய சினிமாவில காரி துப்பணும். எவ்வளவு வசூல் ஆயிருக்கு தெரியுங்களா? இந்திய சினிமாவில இருக்க ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களாங்க, சாதி 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 மட்டும்தான். அவங்களுக்கு வந்து பொழப்பே அது மட்டும்தான். என்ன காரு வீடு வாசல்லாம் வாங்கணும்னா சாதி இல்லாம அவனால சாதிக்கவே முடியாது. இந்த திரைத்துறையில இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்த பிறகு அந்த சாதின்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. வன்முறை தூண்டுறது, சாதி கலவரத்தை தூண்டுறது, ரோட்ல எவனாவது பார்த்தா அடிக்கிறது, முறைச்சு அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கான சப்போர்ட். சோ இந்த மாதிரியான கலாச்சார சீர்கேட ஒரு படத்துல வந்து எடுத்துட்டு இந்த முறையினை வந்து கெடுக்காதீங்க. நம்மளோட குடும்பம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு விஷயம் இருக்குது. பெத்து வளர்த்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் எவனை திருமணம் முடிக்கணும்ன்றது. புரியுதுங்களா?